உன் மகளோ கற்பொழியினி உயிரோடு இருக்கலாமா என்று கதறி எழுதாள் மௌசிக்கு. மாயா மந்திரவாதி பெரும்புலையன் பார்த்தான். மகளே மௌசிக்கு, உன் தகப்ப நான் இருக்கும் போது உனக்கு எதுக்கம்மா கவலை? அது யாரென்று இப்போதே பார்த்து வருகிறேன் என்று சிறு சுழவை எடுத்தான். திருநாற்றி மேலே வரத்தினான். சிதம்பர சக்கரத்தி வணிந்தான். அஞ்சன மை போட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது மாயாண்டி காற்றும் இல்லை கருப்பும் இல்லை காலனாக தோணுகின்றார். ஏயமில்லை எறும்பும் இல்லை யமனாக தோணுகின்றார். இப்படி இருக்கும் போது மௌசிக்கு அன்று முதல் குளிமறந்து 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஈத்தமிழா பட்டணத்தில் 7 வீட்டு மலையரசர் 8 வீட்டு மலைப்படியர் காக்காட்சி மலையிலே கண்ணாடி சோலையிலே பயிர்கள் வைத்திருக்கிறார்கள். மாயாண்டி சுடலையீசன் காடு சுற்றி வேட்டையாடி வரும்போது பார்த்தார், நமக்கு இதான் நல்ல பொருத்தமான இடம். இந்த பயிற்சி நாம் அளித்தோமே ஆனால் பெருமுலையினிடத்திலே மகளை பழிவாங்கலாம் என்று எண்ணம் கொண்ட மாயாண்டி பச்சவாள பூச்சியாக